ஒரு அணிவகுப்பில் வந்து 7 பேர் வந்து இருக்காங்க. Q ஆனவர் Rக்கு இடப்புறமாகவும் Pக்கு வலப்புறமாகவும் நிற்கிறார். சம்மில் பார்த்தீங்கன்னா இடப்புறம் வலப்புறம் தான் இருக்கும் ஃபுல்லாகவே. சரிங்களா? அப்போ அந்த 7 பேர் நம்ம எப்படி இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம், அது இந்த மாதிரி இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி 7 பேர் இருக்கிற மாதிரி. இதுவே முன்னாடி பின்னாடி இருக்காங்கன்னு சொன்னால் நம்ம எப்படி எடுத்துக்கலாம், இந்த வரிசையில் வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இடப்புறம் வலப்புறம்னா என்ன அர்த்தம், இந்த மாதிரி இருக்கிற மாதிரி, இந்த பக்கம் ஒருத்தர் இந்த பக்கம் ஒருத்தர் இருக்கிற மாதிரி. சரிங்களா? அப்போ வந்து நம்ம இப்படி எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு 7 பேர் இருக்கிற மாதிரி. சரி, ஃபஸ்ட்டு யாரை பற்றி சொல்கிறாங்க, Qவை பற்றி சொல்கிறாங்க. Q வந்து இருக்கார். ஃபஸ்ட்டு Qன்னு போட்டுக்கங்க. Q வந்து எப்படி எந்த இடத்துல இருக்காராம், Rக்கு இடப்புறம். சரிங்களா? இங்கே வந்து Rக்கு தான் லெஃப்ட்டு. சரிங்களா? Qவோட லெஃப்ட்டு R கிடையாது. Rக்கு இடப்புறம் தான் யார் இருக்கா, Q இருக்கா. அப்போ இப்படி போட்டால் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? Rக்கு லெஃப்ட் சைடு, இடப்புறம்னா இது இந்த சைடு இல்லையா, அப்போ இங்கே தான் வந்து Q இருக்காங்க. இப்படி தான் போடணும். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், Pக்கு வலப்புறமாக நிற்கிறார்னா யாரை சொல்கிறாங்க, Qவை தான் சொல்கிறாங்க. சரிங்களா? Q வந்து Rக்கு இடப்புறம், Rக்கு இடப்புறம், Pக்கு வலப்புறம், Qவை தான் சொல்கிறாங்க. Q வந்து Rக்கு இடப்புறம், Q வந்து Pக்கு வலப்புறம். இந்த இடத்துல போடணும். சரிங்களா? இந்த இடத்துல போனால் தான் Pக்கு ரைட் சைடில் Q இருப்பாங்கன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ PQR, PQR வந்து இங்கே எழுதிக்கங்க. அடுத்தது என்ன சொல்கிறாங்க, O ஆனவர், Oவை பற்றி சொல்கிறாங்க. சரிங்களா? ஓன்னு போட்டுங்க. O வந்து Nக்கு வலப்புறம். சரிங்களா? அப்போ எப்படி போடணும், இங்கே போட்டிங்கன்னா Nக்கு வந்து இடப்புறம் தான் வரும். சரிங்களா? அப்போ எங்கே போடணும், இப்படி போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். Nக்கு ரைட் சைடுனா என்னென்ன, Nக்கு வலப்புறம் வந்து யார் இருக்கா, O இருக்கா, அதான் அர்த்தம். O வந்து Nக்கு வலப்புறம், Pக்கு இடப்புறம். இங்கே தான் போடணும். சரிங்களா? Pக்கு இடப்புறம்னா இப்படி போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். இந்த சைடு போட்டால் இங்கே கரெக்டாக வராது. இடப்புறம்னு இது இங்கே போயிடும். சரிங்களா? இங்கே தான் போடணும். Pக்கு இடப்புறம். O ஆனவர் Nக்கு வலப்புறம், Nக்கு வலப்புறம், Pக்கு இடப்புறம். சரிங்களா? அப்படி போடணும். அப்போ NOP அதே வந்து அப்படியே எழுதிக்கங்க இங்கே. அடுத்தது பாருங்கள், அடுத்தது வந்து யாரை பற்றி சொல்கிறாங்க, Sஐ பற்றி சொல்கிறாங்க. S ஆனவர் Rக்கு வலப்புறம்னா எங்கே போடணும், இங்கே போடணும். Rக்கு வலப்புறம். சரிங்களா? Rக்கு வலப்புறம். நீங்கள் வந்து கேள்வி தப்பாக பார்த்தீங்கன்னா செம்மையாக தப்பாயிடும். S வந்து R வலப்புறம்னு இது, R வந்து வலப்புறத்தில் இருக்கார் அப்படின்னு நினச்சிங்கன்னா தப்பாயிடும். R வந்து ரைட் சைடு போல் அப்படின்னு நினச்சிங்கன்னா தப்பாயிடும். S வச்சு தான் நம்ம பார்க்கணும். S ஆனவர் Rக்கு வலப்புறம்னா இது Rக்கு ரைட் சைடு. Rக்கு ரைட்டுன்னு இந்த சைடில் S இருக்காங்க. அடுத்தது பாருங்கள், Tக்கு இடப்புறம். அதே தான், S ஆனவர் Tக்கு இடப்புறம். அப்போ Tக்கு லெஃப்ட்டில் வந்து யார் இருக்கா, S இருக்காங்க. சரிங்களா? நீங்கள் கொஞ்சம் மாற்றி பார்த்தாலே தப்பாயிடும். S ஆனவர் Rக்கு வலப்புறம், R வந்து ரைட்டு, T வந்து இடப்புறம் அப்படின்னு போட்டிங்கன்னா மொத்தமே தப்பாயிடும். சரிங்களா? Rக்கு ரைட்டு சைடு. சரிங்களா? அதே மாதிரி Tக்கு இடப்புறம், Tக்கு இடப்புறம். சரிங்களா? Tக்கு லெஃப்ட்டு, இந்த மாதிரி எதனா தான் கரெக்டு. சரிங்களா? சரி, ஓகே. இந்த மாதிரி இந்த மூணுத்தையும் வந்து ஏறியாச்சு. இந்த மூணுத்தையும் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டா கரெக்டாக ஆன்சர் வந்துடும். நீங்கள் எதனா ஒன்று எழுதி பாருங்களேன் ஃபஸ்ட்டு. சரி, ஃபஸ்ட் நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே P வந்து காமனாக இருக்கும். சரிங்களா? அதேமாதிரி இங்கே இங்கே R வந்து காமனாக இருக்குது. இதை வச்சு நம்ம வந்து ஆன்சர் சொல்லிடலாம். அதாவது இங்கே எதனா ஒன்று எடுத்துக்கோங்களேன். சரி, இதை எழுதிக்கங்க. முதல்ல PQR ஏரியாச்சா. அடுத்தது பாருங்கள், Pக்கு முன்னாடி யார் இருக்கிறா, ON இருக்காங்களா. அப்போ Pக்கு முன்னாடி யார் வருவா, ON வரப்போகிறா. அப்படி எழுதிடுங்க, ON. அடுத்தது இங்கே பாருங்கள், Rக்கு அப்புறம் யார் இருக்கா, ST. அப்போ Rக்கு அப்புறம் யார் வரப்போகிறா, ST. அவ்வளோதான் ஆன்சரு. இப்போ கேள்வி எல்லாம் கேட்டுக்கிறேன், நடுவில் யார் இருப்பா, இதான் கேள்வி. மொத்தம் 7 பேர் இருக்காங்க இல்லையா. இப்போ இந்த சைடு 3 பேர் தள்ளுங்க, இந்த சைடு வந்து 3 பேர் தள்ள வேண்டியதான். சரிங்களா? இப்போ நடுவில் யார் இருப்பா, Q தான் இருப்பா. Q தான் ஆன்சர். சரிங்களா? நீங்கள் எதை எழுதி பார்த்தாலும் ஆன்சர் வந்துடும். ஃபஸ்ட் நம்ம இதை எழுதணுமா, இப்போ இதே எழுதி பாருங்கள், NOPன்னு எழுதி பாருங்கள், NOP. சரி, ஓகேவா? இப்போ நம்ம எதை இதே எழுதியிருக்கோம். இப்போ இது ரெண்டுத்தையும் பாருங்களேன். இதில் Pக்கு அப்புறம் யார் இருக்கா, QR. அப்போ Pக்கு அப்புறம் யார் எழுதணும், QR. அடுத்து இங்கே பாருங்கள், Rக்கு அப்புறம் யார் வர, ST. அப்போ Rக்கு அப்புறம் என்ன வரணும், ST. இப்போ பாருங்கள், நடுவில் யார் இருக்கிறா, இந்த பக்கம் 3 பேர், இந்த பக்கம் 3 பேர் தள்ளிட்டா நடுவில் யார் இருக்கா, Q தான் ஆன்சர். சரிங்களா? இப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரும், Q தான் வந்து ஆன்சரு. இந்த கொஸ்டின் பேப்பரோட மற்ற சம்ஸோட ப்ளேலிஸ்ட்டும் TNPSசியில் கேட்ட ரீசனிங் சம்ஸோட ப்ளேலிஸ்ட்டும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள்.